சார் ஏஸ் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கிற தமிழ் படம். இந்த படத்தோட ஒன்லைன் கதை, யோகி பாபுவும் விஜய் சேதுபதியும் மலேசியால ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ருக்மணி வசந்த். அவங்களுக்கு வந்து ஒரு பண பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்காண்டி விஜய் சேதுபதி பேங்க்ல கொள்ளடிக்க போறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள், அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சால்வ் பண்றாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. யூஸ்வலா ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த படம் என்ன ஜானர் படம், இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு மினிமம் கிரிப் நமக்கு கிடைக்கணும்ல. ஆனா இந்த படத்துல பாதி படம் முடிகிற வரைக்குமே அந்த கிரிப் கிடைக்கல. அதுக்கப்புறம் கிடைச்சதானா, அதுக்கப்புறமும் கிடைக்கல. அதுக்கப்புறம் கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்னன்னு நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் போச்சு. விஜய் சேதுபதி இந்த படத்துல இருக்காரு. ஆனா இந்த கேரக்டர் வந்து அவருக்கு ஒரு சப்பையான ரோல், ஒரு கேக் வாக், அதெல்லாம் ஓகே. ஆனால் யூஸ்வலாக அவர் எடுக்கிற சாம் கூட இந்த படத்தில் இல்லை. ஏதோ கடமைக்கு நடித்த மாதிரி தான் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தை நான் ஆர்வமாக பார்க்க உட்கார்ந்ததுக்கு இன்னொரு காரணம் ருக்மிணி வசந்த். அவங்க வந்து கன்னடத்தில் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். 2023 கன்னடத்தில் அவங்க நடித்த ஒரு படம் சப்த சாகரடாச்சே எல்லோன்னு 2 பார்ட்டாக வந்துச்சு. பிளான் ஏ, பிளான் பின்னு. கமர்ஷியலாகவும் ஹிட்டான படம், கிரிட்டிக்கலாகவும் பயங்கர கொண்டாடப்பட்ட ஒரு படம். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதில் ருக்மிணியோட கேரக்டர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் இந்த படம் ரிவ்யூவில் இன்னொரு படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த படம் வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள், அதுவும் அமேசானில் இருக்குது. ஆனால் கமிங் டு இந்த படம், இந்த படத்தில் ருக்மிணியோட கேரக்டர் வந்து ரொம்ப வீக்காக தான் எழுதியிருந்தாங்க. அவங்க நிறைய சீனில் வந்தால் கூட அந்த ஒரு கேரக்டர் வந்து எந்த ஒரு இம்பாக்டையுமே ஏற்படுத்தலை. யோகி பாபு படம் ஃபுல்லாக வருவாப்புல, ஆனால் அவரோட காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, ப்ராப்பராக லேண்ட் ஆகலை. படத்தில் 2 வில்லன்ஸ், ஒன்று வந்து பப்ளு, இன்னொன்று அவினாஷ். 2 பேருமே ரொம்ப பழைய காலத்துனா அக்பர் பீர்பால் காலத்து வில்லன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்டீரியோடைபிக்கல் வில்லன்களாக இருந்தாங்க. எந்த ஒரு கேரக்டரோடையும் நமக்கு ஒரு கனெக்டே வரலை. இப்போது ஒரு மோசமான வில்லன், அந்த மோசமான வில்லனால ஒரு பொண்ணு ரொம்ப பாதிக்கப்படுதுன்னா அந்த பொண்ணு மேலே நமக்கு ஒரு சிம்பத்தி வரணும்ல. இப்போ 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அந்த 2 பேரும் சேரணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வரணும்ல. அந்த மாதிரி எந்த ஒரு கேரக்டரோடையும் நமக்கு ஒரு கனெக்டே வரல. அந்த அளவுக்கு ரைட்டிங் வந்து வீக்காக இருந்துச்சு. படத்தில் நிறைய சீக்வன்ஸ் வந்து ஸ்ட்ரெச்சடாக இருக்கும். கப்பலில் போய் ஒரு போக்கர் விளையாடுற சீனு, அதே மாதிரி பேங்கில் கொள்ளடிக்கிற சீன்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக பிம்பிலிக்கி பிலாப்பி மாதிரி எழுதியிருந்தாங்க. இந்த படத்தில் பாசிட்டிவாக ஏதாவது சொல்லணும்னா ரொம்ப யோசிக்கும் போது தோணுன ஒரே ஒரு விஷயம், மலேசியா பேக்ட்ராப்பில் கதை நடக்கிறதுனால அந்த பேக்ட்ராப் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. மற்றபடி படத்தில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு 90s கமர்ஷியல் படம். ஆனால் அந்த படத்தில் 90ஸ்ல உள்ள சுவாரஸ்யம் கூட இந்த படத்தில் எங்கேயுமே இருக்காது. ஓவராலாக எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சம் போரிங்காக தான் ஃபீல் பண்ணேன்.